அழகப்பா யூனிவர்சிட்டியில் அகாடமிக் இயர் ஜூலை 2026-27க்கான டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் இப்போ அட்மிஷன் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ பிஎட், யூஜி, பிஜி, டிப்ளமா கோர்சஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. அழகப்பா யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, காரைக்குடியில் இருக்கு. இது யூஜிசி டெப் அப்ரூவல் உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் பற்றி பார்த்துடலாம். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தடில் உங்களுக்கு எஜுகேஷனை கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒன்று ஓப்பன் அண்டு டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆன்லைன் லேர்னிங், அதாவது ஓஎல் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 மெத்தடுக்குமே என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஓடிஎல் இந்த மெத்தடில் உங்களுக்கு கிளாஸஸ் டைரெக்டாக கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்டெடிட் மெட்டீரியல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்கலாம். ஆனால் ஃபாரினில் உள்ளவங்க இந்த ஓடிஎல் மெத்தடில் படிக்க முடியாது. அட்மிஷன், அதுக்கு பிறகு கிளாஸஸ், இதெல்லாம் காலேஜ், அதாவது யூனிவர்சிட்டி எங்கே இருக்குதோ அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு நடத்துவாங்க. செமஸ்டர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே வேணாலும் சென்டர் போடுவாங்க. ஓஎல் மெத்தடில் உங்களுக்கு ஸ்டடி, அதாவது உங்கள் படிப்பு எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்கும். அதுக்காக இ லேர்னிங் மெட்டீரியல், அதாவது ஆன்லைனில் தான் மெட்டீரியல் உங்களுக்கு எல்லாமே இஷ்யூ பண்ணுவாங்க. இந்தியாவை தவிர நீங்கள் அதர் கண்ட்ரியில் இருந்தால் கூட இந்த ஓஎல் மெத்தடில் நீங்கள் என்ன கோர்ஸ் வேணாலும் படிக்கலாம். இந்த மாதிரி ஓடிஎல், ஓஎல் இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படித்தா நீங்கள் படிக்கிற படிப்புக்கு வேல்யூடு இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் சில பேர் என்ன பண்ணாங்க, 10th டைரெக்டாக எம்ஏலாம் எழுதினாங்க. அந்த டைமில் தான் அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போதைக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் படிக்கிற கோர்ஸுக்கு உங்கள் யூனிவர்சிட்டி யூஜிசி டெப் அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஒவ்வொரு டைமும் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் அந்தந்த கோர்ஸுக்கு வாங்குவாங்க. அதே மாதிரி வாங்கி இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் அந்த கோர்ஸை கண்டிப்பாக பண்ணலாம். இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சுட்டு நீங்கள் ஃபர்தர் ஸ்டடி கண்டிப்பாக போகலாம். நீங்கள் போகிற ஜாப்ஸ்க்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கவர்மெண்ட் ஜாப் போகலாம், ப்ரைவேட் ஜாபும் போகலாம். இதை பற்றி யூஜிசி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் டிஸ்டன்ஸ் மோடில் படிக்கிற யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ் எல்லாம் ரெகுலரில் படிக்கிற அதே யூஜி, பிஜி, டிப்ளமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ்க்கு எல்லாமே ஈக்குவல் தான். எப்போ அப்படின்னா யூஜிசி டெப் அப்ரூவல் இருந்துச்சுன்னா அது ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இந்த கோர்சஸ் எல்லாம் 2 பேட்டர்னில் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒன்று செமஸ்டர் பேட்டர்ன், இன்னொன்று நான் செமஸ்டர் பேட்டர்ன். செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செமஸ்டர் எக்ஸாம் வரும். நான் செமஸ்டர் பேட்டர்ன் அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கு ஒரு தடவை உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் வைப்பாங்க. யூஜி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டடி பீரியடு, அதாவது கோர்ஸ் பீரியட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 3 இயர்ஸ். ஆனால் கோர்ஸ் கம்ப்ளீஷன் பீரியட் மேக்சிமம் உங்களுக்கான ஸ்டடி பீரியட் எவ்வளோ இருக்குன்னா 6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் அந்த கோர்ஸை முடிக்கணும். அதே மாதிரி பிஜி கோர்ஸ் 2 வருஷம் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் எதுக்குள்ள முடிக்கணும் அப்படின்னா 4 வருஷத்துக்குள்ள நீங்கள் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். அதாவது இந்த டோட்டல் கம்ப்ளீஷன் பீரியட் உங்களுடைய டேட் ஆஃப் அட்மிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கணும். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறதுக்கு ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் லிமிட்டுமே கிடையாது. அதனால் எப்போ வேணாலும் படிக்கலாம். இப்போ என்னென்ன கோர்சஸ் ஓப்பன் அண்ட் டிஸ்டன்ஸ் லேர்னிங், அதாவது ஓடிஎல்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். பிஎட் இது 2 இயர்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு. அடுத்தது பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிபிஏ இது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அடுத்தது பிகாம், இதுவும் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அடுத்தது பிஜி கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்ஏ எக்கனாமிக்ஸ். எம்ஏ எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது.
எம்ஏ ஹிஸ்ட்ரி, இதுவும் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியத்தில் இருக்குது. எம்எஸ்டபிள்யூ சோஷியல் ஒர்க். அடுத்தது எம்எஸ்சி பிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பாட்டனி, எம்எஸ்சி சுவாலஜி, மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ். இந்த கோர்ஸ் 1 இயர் கோர்ஸ். உங்களுக்கு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ், எம்சிஏ, எம்பிஏ, எம்காம். எம்காம் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அடுத்தது டிப்ளமா கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், சைபர் செக்யூரிட்டி, மாண்டசரி எஜுகேஷன். அடுத்தது சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். சி ப்ரோக்ராமிங், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ஸ், ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், வெப் டிசைனிங், ஜெண்டர் ஸ்டடீஸ், ஜிஎஸ்டி, லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், அஸ்ட்ராலஜி, தமிழ் மீடியம் ஒன்லி. அடுத்தது என்னென்ன கோர்சஸ் ஆன்லைன் லேர்னிங் அதாவது ஓஎல்ல ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல யூஜி கோர்சஸ் பிஏ தமிழ், பிபிஏ, பிகாம். அடுத்தது பிஜி கோர்சஸ் என்னென்ன ஆஃபர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எம்ஏ தமிழ், எம்ஏ இங்கிலீஷ், எம்பிஏ, எம்காம், எம்ஏ ஜேர்னலிசம் அண்ட் மாஸ் கம்யூனிகேஷன். அழகப்பா யூனிவர்சிட்டியில் ஆஃபர் பண்ண இந்த எல்லா கோர்சஸுமே செமஸ்டர் பேட்டர்ன். டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் இவங்களுக்கு வந்து டியூஷன் ஃபீஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியில் யூஜியோ இல்லை பிஜியோ, ஓடிஎல் ஆர் ரெகுலர் மோடு எதில் படிச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்போ இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா 25% டியூஷன் ஃபீஸ் வந்து ரிலாக்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ ஃபைனல் இயர் இல்லைன்னா ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் பண்ணணும். அதுவும் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும். லாஸ்ட் டேட் எப்போ கொடுத்துருக்காங்க, அதாவது அட்மிஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு ஆன்லைனில் 31/8/2026. அதாவது ஆகஸ்ட் 31 உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்னு சொல்லியிருக்காங்க. இது மேக்சிமம் செப்டம்பர், அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓடிஎல் கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, எவ்வளோ ஃபீஸ், இதை பற்றி பார்க்கலாம். பிஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லட்டினா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 3500. இது வந்து செமஸ்டர் ஃபீஸா இல்லை ஆனுவல் ஃபீஸா அப்படிங்கிறத அவங்க கிளியராக சொல்லலை. பிஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லட்டினா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லட்டினா 2 இயர்ஸ் ஐடிஐ நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும். இந்த கோர்ஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 3500. பிபிஏ இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லட்டினா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லட்டினா 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னா 3500. பிகாம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 3500. பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னா 6200. பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைனா 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், வித் மேக்ஸோட பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 3500. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, +2 பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லை 3 இயர்ஸ் டிப்ளமா பாஸ் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா 2 இயர்ஸ் ஐடிஐ பாஸ் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 11700. எம்ஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும் வித் தமிழ். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 7000 ரூபாய். எம்ஏ இங்கிலீஷ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, டிகிரி முடிச்சிருக்கணும் வித் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். ஃபீஸ் வந்து 7000 ரூபாய். எம்ஏ ஹிஸ்ட்ரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, எனி டிகிரி. ஃபீஸ் வந்து 7000 ரூபாய்.
எம்எஸ்டபிள்யூ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 15,400 ரூபாய். எம்ஏ எக்கனாமிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 6,200 ரூபாய். எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் இல்லாட்டினா பிஎஸ்சி அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ், இதுக்கு ஃபீஸ் 6,200 ரூபாய். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஆனால் +2 லெவலில் நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும். இதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 20,000 ரூபாய். எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் 20,000 ரூபாய். மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி முடிச்சிருக்கணும் இன் மேத்தமேட்டிக்ஸ் இல்லைன்னா ஸ்டாட்டிக்ஸ் இல்லைன்னா அப்ளைடு சயின்சஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்னா பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கணும் எதில் அப்படின்னா பிசிக்ஸ் இல்லைன்னா கெமிஸ்ட்ரி இல்லை எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ் மேஜர் சப்ஜெக்ட் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஆஸ் ஆக்சிலரி சப்ஜெக்டா நீங்க முடிச்சிருக்கணும். இல்ல பிசிஏ முடிச்சிருக்கணும், இல்ல பிகாம் முடிச்சிருக்கணும், இல்ல பிபிஏ முடிச்சிருக்கணும். +2ல மேத்தமேட்டிக்ஸோ இல்லைன்னா ஸ்டாட்டிக்ஸோ இல்லைன்னா பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸோ நீங்க படிச்சிருக்கணும். ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 21,600 ரூபாய். எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபீஸ் வந்து 28,000 ரூபாய். எம்எஸ்சி பிசிக்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பிஎஸ்சி பிசிக்ஸ் இல்ல அப்ளைடு சயின்ஸ், ஸ்பெஷல் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் ஆர் எனி அதர் ஸ்பெஷலைசேஷன் இன் பிசிக்ஸ், ஃபீஸ் 28,000 ரூபாய். எம்எஸ்சி பாட்டனி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி இன் பாட்டனி, பிளான்ட் சயின்ஸ், பிளான்ட் பயாலஜி அண்ட் பிளான்ட் பயோடெக்னாலஜி, ஃபீஸ் வந்து 28,000 ரூபாய். எம்எஸ்சி சுவாலஜி இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி இன் சுவாலஜி இல்ல அனிமல் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் as மெயின் சப்ஜெக்ட் வித் கெமிஸ்ட்ரி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, பாட்டனி as ஒன் ஆஃப் தி ancillary சப்ஜெக்ட்ஸ், ஃபீஸ் 28,000 ரூபாய். எம்காம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி இன் காமர்ஸ், பிகாம் சிஏ, பிசிஎஸ், பிகாம் சிஎஸ், பிபிஎம், பிபிஏ, பிகாம் சிஎஸ் அண்ட் சிஏ, ஃபீஸ் 6,200 ரூபாய். எம்பிஏ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி, ஃபீஸ் வந்து 18,500 ரூபாய். மாஸ்டர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஃபீஸ் வந்து 7,000 ரூபாய். டிப்ளமா கோர்சஸ்க்கு அடுத்தது சர்டிபிகேட் கோர்சஸ்க்கு இதுக்கான ஃபீஸ் எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. ஓஎல் அதாவது ஆன்லைன் கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத பார்க்கலாம். பிஏ தமிழ் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2ல நீங்க தமிழ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் 2 மெத்தட்ல பே பண்ணணும். நீங்க ஒன்று வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு ஃபீஸ் பே பண்ணணும், அதே மாதிரி ஃபாரின் ஸ்டூடெண்ட் வந்து அவங்க ஒரு ஃபீஸை பே பண்ணணும். இந்த கோர்ஸுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னா பர் இயருக்கு 10,000 ரூபாய். டோட்டல் ஃபீஸ் எவ்வளவு அப்படின்னா 30,400 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 15,000 ரூபாய். டோட்டல் ஃபீஸ் எவ்வளவுன்னா 45,400 ரூபாய். பிகாம் இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 இல்லைன்னா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணிருக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 20,000 ரூபாய். டோட்டல் ஃபீஸ் 60,400 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 25,000 ரூபாய். டோட்டல் ஃபீஸ் 75,400 ரூபாய். பிபிஏ இந்த கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா +2 பாஸ் பண்ணிருக்கணும், இல்லைன்னா 3 இயர் டிப்ளமா பாஸ் பண்ணிருக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 20,000 ரூபாய். டோட்டல் ஃபீஸ் 60,000 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 25,000 ரூபாய்.
டோட்டல் ஃபீஸ் 75,400 ரூபாய். எம்ஏ தமிழ், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா பேச்சுலர் டிகிரி வித் தமிழ். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 15,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 30,600 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பர் இயருக்கு 20,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 40,600. எம்ஏ இங்கிலீஷ், இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி வித் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 30,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 60,600 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 40,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 80,600 ரூபாய். எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன் அண்ட் ஜேர்னலிசம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா எனி டிகிரி. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 30,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 60,600 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 40,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 80,600. எம்காம், இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா டிகிரி இன் காமர்ஸ் இல்ல பிகாம் சிஏ, பிசிஎஸ், பிகாம் சிஎஸ், பிபிஎம், பிபிஏ, பிகாம் சிஎஸ் அண்ட் சிஏ. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 30,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 60,600 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 40,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 80,600. எம்பிஏ, இதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா எனி டிகிரி. ஃபீஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 40,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 80,600 ரூபாய். ஃபாரின் ஸ்டூடெண்ட்டுக்கு பர் இயருக்கு 50,000 ரூபாய், டோட்டல் ஃபீஸ் 1,600,000 ரூபாய். இப்போ இந்த கோர்சஸ்க்குலாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்னா அழகப்பா யூனிவர்சிட்டியில் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்லைனில் டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்களா பண்ணலாம், இல்லை ப்ரௌசிங் சென்டரில் பண்ணலாம், இல்லை யாராவது பிரைவேட் ஏஜென்சி இதுக்குன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அப்ளை பண்ணி தருவாங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்கை வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 3 லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று ஓடிஎலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு, இன்னொரு லிங்க் எதுக்கு அப்படின்னா ஓஎல் கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு, 3வது லிங்க் பிஎட் கோர்சஸ் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. 3 தனித்தனியான லிங்க்கு. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கண்டிப்பாக வேணும், பாஸ்வேர்டு கண்டிப்பாக வேணும். ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த இமெயில் பாஸ்வேர்டு போட்டு உங்கள் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் முதல்ல என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதோடைய டீட்டெயிலை நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். யூஜி கோர்ஸா, பிஜி கோர்ஸா, டிப்ளமா கோர்ஸா, இல்லை சர்டிஃபிகேட் கோர்ஸா, இல்லை பிஎட் கோர்ஸா அப்படிங்கிறத நீங்கள் ஃபில்அப் பண்ணுங்க. அதேமாரி ஆப்ஷனல் பேப்பர்ஸ் என்ன எழுத போறீங்களோ அதை ஃபில்அப் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் ஆப்ஷனல் பேப்பரை நீங்கள் ஃபில்அப் பண்ணாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் அவங்களாவே ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை உங்களுக்கு அசைன் பண்ணிடுவாங்க. அதுக்கு பிறகு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி தான் அதை மாற்ற முடியும். அடுத்தது என்ன மீடியம் படிக்க போறீங்களோ அதை கன்ஃபார்மாக மறக்காமல் போட்டுருங்க. நார்மலாக இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், சில சப்ஜெக்ட் தமிழ் மீடியத்தில் இருக்கும், அதனால அதை சூஸ் பண்ணிக்கிங்க. கோர்ஸ் டீட்டெயில் முடிஞ்ச பிறகு அகாடமிக் டீடைல்ஸ், அதாவது நீங்கள் என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயிலில் ஃபில்அப் பண்ணணும். அதை பண்ண பிறகு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். 10th மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி +2 மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இல்லை டிப்ளமா இல்லாட்டினா ஐடி சர்டிஃபிகேட் இதை நீங்கள் அப்லோட் பண்ணணும். பிஜி படிக்க போகிறவங்க யூஜி டிகிரி சர்டிஃபிகேட் இல்லாட்டினா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, யூஜி மார்க் ஷீட்டு இதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும், ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும், ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி உங்கள் சிக்னேச்சரையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு நீங்கள் பேமெண்ட் ஆன்லைனில் தான் பண்ணணும். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லாட்டி நெட் பேங்கிங், இல்லாட்டா யூபிஐ ஆப்பில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்துருக்க டீட்டெயிலாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த டீட்டெயிலை நீங்கள் மாற்ற முடியாது.
நீங்கள் அப்ளை பண்ண பிறகு உங்கள் அட்மிஷனை எப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னொரு நாள், அதாவது அப்ளை பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் நேராக வர சொல்லுவாங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டை எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதை பண்ண பிறகு தான் அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷன் பண்ண உடனே இமிடியேட்டாக உங்கள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. அட்மிஷன் முடிஞ்ச உடனே நீங்கள் அட்மிஷன் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஃபீஸ் கட்டின உடனே உங்களுக்கு என்ரோல்மெண்ட் நம்பர், அதாவது உங்கள் ரோல் நம்பர் கொடுத்துருவாங்க, ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஸ்டடி மெட்டீரியலையும் அப்போவே இஷ்யூ பண்ணிடுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர், இங்கே நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்லாம் உங்களுக்கு அங்கேயே வெரிஃபிகேஷன் பண்ணி அட்மிஷன் முடிச்சு உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலை இஷ்யூ பண்ணிடுவாங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் கூட சாஃப்ட் காப்பியாக இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதாவது லேர்னர் சப்போர்ட் சென்டர் அப்படின்னா என்ன, பிசிபி சென்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. அதை பற்றியான டீட்டெயில் இப்போ பார்க்கலாம். லேர்னர் சப்போர்ட் சென்டர்ங்கிறது உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது படிக்கிற லேர்னர்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கான ஒரு சென்டர். இது வந்து வருஷம் ஃபுல்லாக ஓப்பன்லாம் இருக்கும். இங்கே அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கிளாரிஃபை பண்ணிக்கலாம். உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இங்கே சப்மிட் பண்ணலாம், அசைன்மெண்ட் எல்லாம் சப்மிட் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு இயர் ஃபுல்லாக ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அங்கே உள்ள கோஆர்டினேட்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பிசிபி சென்டரில் வந்து உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. எப்போ கிளாஸ் நடக்குதோ அப்போ தான் நீங்கள் அங்கே கான்டாக்ட் பண்ண முடியும். அதாவது என்னென்ன கிளாஸ் நடக்கும் அப்படின்னா தியரி கிளாஸ் நடக்கும், ப்ராக்டிக்கல் நடக்கும், லேபு, ப்ராஜெக்ட், இது எல்லாமே பிசிபி சென்டரில் தான் நடக்கும். பிசிபி சென்டரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் இல்லை ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் மேக்ஸிமம் அதே தான் இருக்கும். சில டைம் மட்டும் சிலதை க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அசைன்மெண்ட் மார்க்கையும் எண்ட் செமஸ்டர் சப்ஜெக்ட் உள்ள மார்க்கையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு டோட்டல் மார்க் போடுவாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ அசைன்மெண்ட் இருக்கும் அப்படின்னா ஒரு செமஸ்டருக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும், இல்லை 3 இல்லை 4 இருக்கும். இது வந்து சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது, கோர்ஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ரிசல்ட் வந்து, அதாவது எண்ட் செமஸ்டர் ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. அசைன்மெண்ட்டை எப்போ சப்மிட் பண்ணணும், அதாவது டியூ டேட் எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர் எண்டில் இருக்கும், இல்லாட்டினா மார்ச் எண்டில் இருக்கும். எண்ட் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா டிசம்பர் லாஸ்ட் வீக் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு செமஸ்டர் வந்து உங்களுக்கு மே ஃபர்ஸ்ட் வீக்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து வேற வேற எக்ஸாம் சென்டரை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. சில டைம் அதிகமாக இருக்கும், சில டைம் கம்மியான சென்டர்ஸ் இருக்கும். ஆனால் வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் எந்த சென்டரில் படிக்கிறீங்களோ உங்கள் அட்ரஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நியரஸ்டாக உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் முடிஞ்சு 15 to 45 டேஸ்க்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. மார்க் ஷீட்டு, அடுத்தது சர்டிஃபிகேட்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைரக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டு அட்ரஸுக்கு அனுப்பி வைப்பாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அங்கேயே போய் நேராக வாங்கிக்கலாம். உங்களுக்கு கிளாஸஸ் எப்போ நடக்கும், எக்ஸாம் எப்போ நடக்கும், ரிசல்ட் எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் தான் டிஸ்பிளே பண்ணுவாங்க. லேர்னர் சப்போர்ட் சென்டர் இதை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டரில் நீங்கள் ஒரு என்ஓசி ஒன்று வாங்கணும். அதை கொண்டு போய் புதுசாக இருக்கிற லேர்னர் சப்போர்ட் சென்டர் அங்கே போய் சப்மிட் பண்ணணும். ஆனால் எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா செமஸ்டர் ஆரம்பிக்கிறதுக்கு பிகினிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் நீங்கள் அதை பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு உங்கள் கோர்ஸை மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே நீங்கள் உங்கள் கோர்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபீஸில் எக்ஸஸ் அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூனிவர்சிட்டி வந்து அதை ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கோர்ஸ் மீடியம் தமிழ் இங்கிலீஷ் இதை மாற்றணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதையும் நீங்கள் அக்டோபர் மந்த்துக்குள்ளே மாற்றிக்கணும். அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். உங்கள் அட்ரஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு லேர்னர் சப்போர்ட் சென்டரை கான்டாக்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கட்டி நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஐடி கார்டையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
சில பேர் உங்கள் நேமை சேஞ்ச் பண்ணுவீங்க. அந்த மாதிரி நேமை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் காப்பி இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அட்மிஷன் போட்ட பிறகு அந்த அட்மிஷனை கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸோ இல்லை அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா 100% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுடைய லாஸ்ட் டேட்டுக்கு 15 டேஸ்க்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னா 90% நீங்கள் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 நாளுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 80% ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். அட்மிஷனுக்கு லாஸ்ட் டேட்டுக்கு பிறகு 15 to 30 நாள் இருந்துச்சு அப்படின்னா 50% நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 30 நாள் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த ரீஃபண்டும் வாங்க முடியாது. சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். முதல்ல ஆனந்தா காலேஜ் தேவக்கோட்டை, அடுத்தது PSY ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அரசனூர் திருபுவனம், செயின்ட் ஜஸ்டின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் சோழபுரம் சிவகங்கை, இதயா காலேஜ் ஃபார் உமன் ஆரோக்கிய நகர் சர்கானி, சிங்கை சிதார் ஐயா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா தெக்கூர் திருப்பத்தூர். அடுத்தது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன லேர்னர் சப்போர்ட் சென்டர் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். வேலு மனோகரன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மரப்பாலம் ராமநாதபுரம், அன்னை சொலஸ்டிகா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் பாம்பன் ராமேஸ்வரம் ரோடு, மார்னிங் ஸ்டார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் பசும்பொன் கமுதி. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பிஎட் அப்ளை பண்ணுறவங்க ப்ரெசன்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இந்த சர்டிஃபிகேட்டை ஃபில்அப் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். சில கோர்சஸ் ஜாயின் பண்ணக்கூடாது, அதாவது டிஸ்டன்ஸ் மோட்லையும் ஆன்லைன் மோட்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்ன கோர்சஸ்ன்னு பார்க்கலாம். என்ஜினியரிங், மெடிக்கல், பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி அண்ட் அதர் பாராமெடிக்கல் டிசிப்ளின்ஸ், ஃபார்மசி, நர்சிங், டென்டல், ஆர்கிடெக்சர், லா, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், கேட்டரிங் டெக்னாலஜி, culinary சயின்சஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸ். இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் டிஸ்டன்ஸ் மோட் ஆன்லைன் மோடில் நீங்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லி யூஜிசி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.